الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. अजमीर अरसर गरीब नवाज अता रसूल सैयद आलम कुतुबुल हिंद सुल्तानुल आशिकीन सैयदना व मौलाना ख्वाजा मुईनुद्दीन चिश्ती क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ அவர்களினதும் அவர்களுடைய அருமை மகனார் சாஹிபுல் ஜலால் ख्वाजा फखरुद्दीनुल चिश्ती क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ அவர்களினதும் நினைவாக நடாத்தப்படக்கூடிய இந்த மகத்துவமான உருசு ஷரீஃபிலே கூடியிருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாக்களே, அவுலியாக்களுடைய பக்தர்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லருளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசீர்வாதமும் எந்த மகான்களுக்காக நாங்கள் விழா எடுக்கின்றோமோ அந்த மகான்களுடைய ஃபைவு, அவருடைய அருள் நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாகுக என்று பிரார்த்தனை செய்தவனாக உங்கள் மத்தியிலே எனது உரையை துவக்கம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இறை நேசர்களான அவுலியா உல்லா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அதிகாரிகள், அல்லாஹ்வுடைய நேசர்களாகிய அந்த மகான்களுக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். அவுலியாக்களுடைய பிறந்த தினங்களை நாங்கள் கொண்டாடுவதில்லை. அவுலியாக்கள் மறைந்த தினங்களை கொண்டாடுகின்றோம். இது நம்முடைய சுன்னத்து வல் ஜமாஅத் மக்களாகிய நம் மத்தியிலே இருந்து வருகின்ற ஒரு மரபு, ஒரு வழக்கம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை கொண்டாடுகின்றோம். ஆனால் இறைநேசர்களான அவுலியாக்கள் பிறந்த தினங்களை நம்மில் யாரும் கொண்டாடுவதில்லை. ஆனால் அவர்கள் வஃபாத்தான இறையடி சேர்ந்த தினங்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இதிலே ஒரு இரகசியம் தங்கி இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளும் அவர்கள் மறைந்த நாளும் ஒன்றுதான். ரபியுல் அவ்வல் 12ஆம் திகதி திங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். 63 வருடம் கழித்து அதே ரபியுல் அவ்வல் அதே திங்கள் 12ஆம் திகதி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையடி சேர்ந்து நம் கண்ணை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். ஆனால் இறைநேசர்களான அவுலியாக்களை பொறுத்தவரையிலே அவுலியாக்கள் பிறந்த தினத்திலே, பிறந்த நாளிலே வஃபாத்தான அவுலியாக்கள் மிக அரிது. இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். இறைநேசர்களான அவுலியாக்களுடைய மறைவை, அவருடைய வஃபாத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதற்கு உருஸ் என்று சொல்கின்றோம். உருஸ் என்றால் கல்யாணம். அரபு பாஷையிலே உருஸ் என்று சொல்கின்றோம். நம்முடைய நாட்டிலே கந்தூரி என்று சொல்வார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலே மேலும் அரபு நாடுகளில் அவுலியாக்களுடைய விழாக்களுக்கு உருசு ஷரீஃப் என்று சொல்வார்கள். உருசு என்றால் கல்யாணம், திருமணம். அரூஸ் என்றால் மாப்பிள்ளை அல்லது மணப்பெண். மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அரூஸ் என்று அரபியிலே சொல்வார்கள். அவுலியாக்களுடைய நினைவு தினங்களை கொண்டாடுகின்ற பொழுது அதுக்கு உருஸ் என்று சொல்கின்றோம். உருஸ் என்றால் கல்யாணம். நம்முடைய முன்னோர்களான இமாம்கள், அவுலியாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள்
குர்ஆனையோ அல்லது ஹதீஸையோ மையமாக கொள்ளாமல் தங்களுடைய சுய இஷ்டப்படி எதையும் செய்ய மாட்டார்கள். நான் நினைக்கின்றேன், எனது உள்ளத்திலே உதித்த ஒரு கருத்தை சொல்கின்றேன். அவுலியாக்களுடைய மறைவை கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே நான் இது கிதாபிலே பார்த்த விஷயம் அல்ல, என் உள்ளத்திலே தோன்றியதை சொல்கின்றேன். அதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமின், இந்த உலகம் ஒரு விசுவாசியுடைய சிறைச்சாலை என்றார்கள். இந்த உலகம் உண்மையான மூமின், அல்லாஹுவை அறிந்த உண்மையான விசுவாசியுடைய சிறைச்சாலை என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், சிறைச்சாலையிலே வாழக்கூடியவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அவனுடைய இஷ்டப்படி அவன் நடக்க முடியாது. அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இதே போன்று அவுலியாக்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்கள் இந்த உடல் என்ற கட்டுப்பாட்டினுள் அவர்கள் உடல் உயிர் என்று இரண்டு இருந்த காரணத்தினால் அவருடைய உயிர் இந்த உடல் என்ற கட்டுப்பாட்டோடு செயல்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு இந்த உலகம் சிறையாக இருந்தது. ஆனால் அவுலியாக்கள் வஃபாத்தான பிறகு இந்த சிறையிலே இருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். சிறையிலே இருந்து விடுதலை பெற்றவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மையான மூமின், ஒரு விசுவாசி, அல்லாஹுவை அறிந்த ஒரு மூமின் இந்த சிறைச்சாலையாகிய இந்த உலகத்திலே இருந்து அவன் விடுதலை பெற்று அவர் வஃபாத்தாகி அவரை கபர் ஷரீஃபிலே மண்ணறையிலே கொண்டு வைக்கப்படும் பொழுது அவரிடத்திலே முங்கர் நக்கீர் ஆகிய இரண்டு மலக்குகள் வந்து கேள்வி கேட்டு அவர் சரியாக பதில் சொல்வார். நிச்சயமாக ஒரு மூமின் சரியாக பதில் சொல்வார். முங்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு ஒரு மூமின் சரியாக பதில் சொன்ன பிறகு அந்த மூமினை பார்த்து அவர்கள் சொல்கிறார்களா, முங்கர் நக்கீர், இது புகாரி ஷரீஃபிலே வருகின்ற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நம் நௌமத்தல் அரூசி, மூமினே நீ மாப்பிள்ளை படுப்பது போல படு என்று சொல்வார்களாம். மன மாப்பிள்ளை, திருமணம் முடித்த மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்கு என்று அவனுக்கு சொல்லிவிட்டு மலக்குகள் போவார்கள். உங்களுக்கு தெரியும், திருமணம் செய்தவர்களுக்கு தெரியும், திருமணம் செய்த 7 நாட்கள் மிகவும் இன்பமாக இருக்கும், மிகவும் சந்தோஷமாக இருக்கும், நன்றாக தூக்கம் வரும், எந்த கவலையுமே வராது. ஒரு மன மாப்பிள்ளை அவர் வீட்டிலே படுக்கும் பொழுது அவரை யாருமே எழுப்பி அவருக்கு சிரமம் கொடுக்க மாட்டார்கள். ஒரு மாப்பிள்ளையை எழுப்புவதாக இருந்தால் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் எழுப்புவார்கள், அல்லது அவருடைய பெண், மணப்பெண் எழுப்புவாள். ஆகவே மாப்பிள்ளை அந்த திருமண காலத்திலே அவர் உறங்குவது ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம், ஒரு சந்தோஷமான ஒரு உறக்கம். இந்த அடிப்படையிலே மலக்குகள் சொல்வார்களாம், நம் நௌமத்தல் அரூஸ், நீ மாப்பிள்ளை உறங்குவது போல உறங்கு, நீ மாப்பிள்ளையாக இருக்கிறாய், நீ விடுதலை பெற்றவன். ஆகவே இறைநேசர்களான அவுலியாக்கள் அரூஸ்களாக, மாப்பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். இதை யாராலும் மறுக்க முடியுமா? அவுலியாக்கள் வஃபாத்தாகி அவருடைய கபர் ஷரீஃப்களிலே அடக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே அவர்கள் அரூஸ்களாக, மாப்பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கவலை கிடையாது. ஆகவே அந்த மாப்பிள்ளைகளுக்கு, அந்த திருமணம் செய்த மாப்பிள்ளைகளுக்கு அவருடைய கல்யாண விழாவை அவர்கள் வஃபாத்தான பிறகு நாங்கள் இந்த உலகத்திலே கொண்டாடுகின்றோம். ஆகவேதான் உருசு விழா, திருமண விழா என்று அவுலியாக்களுடைய நினைவு தினங்களுக்கு பேர் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அவுலியாவு அராயிசுர் ரஹ்மான், இறைநேசர்களான அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய மணப்பெண்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைநேசர்களான அவுலியாக்கள் அராயிசுர் ரஹ்மான், இறைவனுடைய காதலிகள், இறைவனுடைய மணப்பெண்கள், இறைவன் அவர்களை காதலிக்கின்றார்.
உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம், உலகத்திலே எத்தனை அவுலியாக்கள் இருக்கின்றார்கள். இறைநேசர்களான அவுலியாக்களில் சில அவுலியாக்கள் இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்றிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற அவுலியாக்களும் உண்டு. உதாரணமாக சொல்ல போனால் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி, ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி, கஞ்சேசவா ஷாவுல் ஹமீதின் நாகூரி, ஷேக் தாவூத் வலியுல்லா போன்ற மகான்கள் அவுலியாக்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில அவுலியாக்கள் இருக்கிறார்கள், மறைந்தவர்கள். அவர்கள் உலகத்திலே பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல. அவர்கள் பிரசித்தி பெறக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய காதலிகள். அந்த காதலிகளில் சில காதலிகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அவுட் பண்ணவில்லை, அவருடைய பெயரை வெளிப்படுத்தவில்லை. ஏன் அல்லாஹ் தஆலா அந்த அவுலியாக்களை அவன் மாத்திரமே அறிந்திருக்க வேண்டும் என்று சில அவுலியாக்களை இந்த உலகத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ சக்தி வாய்ந்த அவுலியாக்கள் இந்த உலகத்திலே வெளிப்படாமல், இந்த உலகத்திலே மக்களுக்கு தெரியாத எத்தனை அவுலியாக்கள் இருக்கிறார்கள். எனவே இறைநேசர்களுக்கு உருசு, திருக்கல்யாணம், கல்யாணம், திருமண விழா நாம் எடுக்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் அரூசுகளாக, மாப்பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கபரிலே மாப்பிள்ளைகளாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவுலியாக்களை மாப்பிள்ளை என்று நமக்கு யார் சொன்னார்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி? நம் நௌமத்தல் அரூசி. ஒரு உண்மையான மூமின், அல்லாஹ்வை அறிந்த ஒரு ஞானி, அவரிடத்திலே மலக்குகள் கபரிலே கேள்வி கணக்கு கேட்பார்கள். முங்கர் நக்கீராகிய 2 மலக்குகள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்லாமல் இருப்பார்களா? உடனடியாக பதில் சொல்லி விடுவார்கள். இந்த நேரத்திலே மலக்குகள் எழுந்து அவர்களுக்காக மரியாதை செய்து, நீங்கள் மாப்பிள்ளையுடைய உறக்கமாக நீங்கள் உறங்குங்கள் என்று சொல்வார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாங்கள் அவுலியாக்களுக்கு விழா எடுக்கிறோம், உருசு கொண்டாடுகின்றோம். இப்பொழுது ஒரு கேள்வி, அவுலியாக்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, அல்லது குர்ஆனிலே, திருக்குர்ஆனிலே அவுலியாக்களுக்காக கொண்டாடும்படி, அவுலியாக்களுக்காக மகிழ்ச்சி கொண்டாடும்படி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறானா என்று கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு காலம். கேள்வி உண்மைதான், சரியான கேள்விதான். உங்களிடத்தில் யாராவது இன்று நீங்கள் அவுலியாக்களுக்காக, குறிப்பாக கரீபே நவாஸ் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகத்துக்காக, ஹாஜா ஃபக்ருத்தீன் சிஷ்டி அவர்களுக்காக நீங்கள் விழா கொண்டாடுகிறீர்களே, மகிழ்ச்சி அடைகிறீர்களே, எல்லோரும் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறீர்களே, இதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறதா என்று யாராவது கேட்டால் நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக நீங்கள் சொல்லலாம். ஆம், குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம்? குல் பிஃபضலில்லாஹி வபிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஃபஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். குல், நபியே சொல்லுங்கள், பிஃபضலில்லாஹி, அல்லாஹ்வுடைய கொடைக்காக, அல்லாஹ்வுடைய அருளுக்காக மூமின்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய கொடைக்காக மூமின்கள் மகிழ்ச்சி கொண்டாடட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஏவுகிறான். ஃபல்யஃப்ரஹு, படித்த உலமாக்களுக்கு தெரியும், ஃபல்யஃப்ரஹு என்பது அம்ரு காயிப், ஏவல் வாக்கியம். அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்படியானால் அல்லாஹ் தஆலா இங்கே பொதுப்படையாக சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காக, அவனுடைய அருளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்கின்றான். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நேசர்களான அவுலியாக்கள்
அவர்களால் நமக்கு அருள் வருகிறதா, வேதனை வருகிறதா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ் செய்த அருளுக்காக, அவனுடைய ரஹமத்துக்காக நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான்? குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அவனுடைய ரஹமத்துக்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். ஃபல்யஃப்ரஹு, கொண்டாடுங்கள், களிப்புறுங்கள் என்று சொல்கின்றான். நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்ததற்காக அல்லாஹ் கொண்டாடும்படி சொல்கின்றான். இந்த உலகத்திலே அவுலியாக்கள், இறை நேசர்கள், இறை நேசர்கள் என்ற அவுலியாக்கள், இவர்கள் நமக்கு அருளாக இருக்கிறார்களா, வேதனையாக இருக்கிறார்களா? உங்களை யாராவது சொல்வீர்களா, அவுலியாக்களால் எங்களுக்கு தொந்தரவு, அவுலியாக்களால் எங்களுக்கு வேதனை என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டீர்கள். அவுலியாக்கள் நமக்கு அருளாகவே இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த அருளை கொடுக்கின்ற அருள் மயமாக, அருளுடைய மலகராக இருக்கக்கூடிய அந்த நாதாக்களுக்காக நாங்கள் சந்தோஷம் அடையக்கூடாதா? அன்பு சகோதரர்களே, நீங்களும் நானும் இன்று கரீபே நவாஸ் ஹாஜா முஹினுத்தீன் சிஷ்டி ஹத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோமே இந்த மதிப்பு, இந்த மரியாதை, இந்த விழா ஒரு தூசிக்கு பொறுமதியாகுமா? ஹாஜா நாயகத்தினுடைய காலிலே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய தூசிக்கு கூட நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை போதாது. அவர்கள் மிகவும் மதிக்க வேண்டியவர்கள், மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். காரணம் என்ன? அவர்கள் இஸ்லாத்திற்கு செய்த சேவை, அவர்கள் மக்களை தௌஹீதின் பக்கம் அழைப்பதற்காக அவர்கள் செய்த சேவை இருக்கிறது. அந்த சேவையை அளவிடவே முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் சொல்ல முடியுமா? 90 லட்சம் காபிர்களை, மஜூசிகளை, நெருப்பு வணங்கிகளை, நெருப்பை கடவுளாக கொண்டு நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த 90 லட்சம் நெருப்பு வணங்கிகளை 3 நாட்களுக்குள் முஸ்லிம்களாக மாற்றினார்கள். 3 மாதம் அல்ல, 3 வருடம் அல்ல. ஆனால் நூஹ் நபியுடைய வரலாற்றை பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அதனால் நான் நூஹ் நபியை தரங்குறைத்து பேசுவதாக எண்ணாதீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். நூஹ் நபியை விட ஹாஜா உயர்ந்தவர் என்று நான் அந்த கருத்திலே பேசவில்லை. பேச்சை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நூஹ் நபி இந்த உலகத்திலே எத்துணை வருஷம் தௌஹீதை போதித்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம். அல்ஃபன் இல்லா 50 ஆமா, 1000 வருடத்துக்கு 50 வருடம் குறைய. 950 வருடம் நூஹ் நபி தௌஹீதை சொன்னார்கள். சொன்ன பொழுது அவங்களை கொண்டு ஈமான் கொண்டு எத்தனை பேர்? 72 பேர். இது குர்ஆன் சொல்கிறது. அப்படியும் ஒன்று, அதுவும் ஹக்குடைய மல்ஹர். அந்த ரீதியிலும் ஹக்கு மல்ஹராக இருக்கிறான். அப்படியும் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் நபி 950 வருடம் பிரச்சாரம் செய்தும் அவங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் 950 வருடம் அவர்கள் போதனை செய்தும் அந்த போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? 72 பேர்கள். ஆனால் ஹாஜா முஹினுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்கள் 3 நாட்களுக்குள் 90 லட்சம் நெருப்பு வணங்கிகளை இஸ்லாத்திலே சேர்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மகானுடைய கண்ணியம் என்ன, அந்த மகானுடைய உயர்வு என்ன? இன்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, தெரிந்திருக்க வேண்டும். லண்டனிலே, லண்டன் மாநகரத்திலே ஒரு மியூசியம் இருக்கிறது, நூதன சாலை. அந்த நூதன சாலையிலே உலக அதிசயங்களும் உலகத்திலே அதிசயம் நிகழ்த்திய பெரியோர்களுடைய போட்டோக்களும் வரலாறுகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன லண்டன் மியூசியத்திலே. லண்டன் மியூசியத்தில் என்ன இருக்கிறது?
உலகத்திலே நடந்த அதிசயங்களும் அந்த அதிசயங்கள் பற்றிய வரலாறுகளும் அந்த அதிசயங்களை நிகழ்த்தியவர் அதிசயங்களை காட்டியவர்களுடைய போட்டோக்கள், அவருடைய வரலாறு, அவருடைய வரலாற்று குறிப்புகள் லண்டன் மியூசியத்தில் இருக்கிறது. அந்த லண்டன் மியூசியத்திலே நம்முடைய ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி நாயகத்துடைய போட்டோ இருக்கிறது. இது ஹக்கு. கொழும்பில இருந்து ஒருவர் போய் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொன்னார், லண்டன் மியூசியத்தில் எந்த ஒரு முசல்மான், எந்த ஒரு முஸ்லிமுடைய போட்டோவும் இல்லை, புகைப்படம் இல்லை. ஆனால் ஹாஜாவுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள். லண்டன் மியூசியக்காரர்கள், அந்த மியூசியத்துக்கு பொறுப்பானவர்கள், ஹாஜா கொடைவள்ளல் ஏதோ வலியுல்லா அத்தாய ரசூல் என்ற அடிப்படையில் ஹாஜாவுடைய போட்டோவை வைத்திருக்கிறார்கள். இல்லை. உலக அதிசய மனிதர், உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு பெரிய அதிசயத்தை புரிந்த மாவீரர், அதிசய மனிதர் என்ற அடிப்படையில் ஹாஜாவுடைய போட்டோவை வைத்திருக்கிறார்கள் லண்டன் மியூசியத்திலே. அந்த போட்டோவுக்கு கீழே எழுதியிருக்கிறார்களாம், இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து 90 லட்சம் மாற்று மதத்தார்களை இன்னொரு மதத்துக்கு யாருமே மாற்றவில்லை. அப்படி மாற்றியதாக சரித்திரமே கிடையாது. வாழையடி வாழையாக பல்லாயிரக்கணக்கான வருடம் மாற்று மதத்திலே திளைத்து போன மாற்று மதக்காரர்களில் இவ்வளவு பெரிய தொகை 90 லட்சம் பேரை, அதுவும் 3 நாட்களுக்குள் முஸ்லிம்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று முஸ்லிம்களாக மாற்றி வைத்த ஒரு அதிசய மனிதர் என்ற அடிப்படையிலே ஹாஜாவுடைய போட்டோ அங்கே இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், ஹாஜாவுடைய காலத்திலே கமரா இருந்ததா என்று. அதையும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹாஜா நாயகத்துடைய காலத்திலே அவர் ஹிஜ்ரி 500க்கு பிறகு பிறந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட அவர்கள் 490 வருடங்களுக்கு பிறகு பிறந்தார்கள். எத்தனை ஆண்டு பிறந்தாங்க? ஹிஜ்ரி 633ஆம் ஆண்டு ஹாஜா நாயகம் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். ஹிஜ்ரி 633ஆம் ஆண்டு. இன்று எத்தனை? 1415. ஹிஜ்ரி 633ஆம் ஆண்டு ஹாஜா நாயகம் பிறந்து உலகத்திலே 96 வருடம் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 636 இந்த போட்டோ பிடிக்கக்கூடிய கமரா இருந்ததா? இருக்கவில்லையே. அப்படியானால் ஹாஜாவை எப்படி போட்டோ பிடித்தார்கள்? ஹாஜாவுடைய போட்டோ எப்படி லண்டன் மாநகரத்திலே லண்டனில் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறார். அன்பு சகோதரர்களே, நீங்கள் வரலாற்றை கவனியுங்கள். ஹாஜா நாயகம் அவர்கள் அஜ்மீருக்கு வருகின்ற பொழுது அந்த அஜ்மீர் ஷரீஃபை ஆண்ட அரசன் பத்துஹூரா என்ற அரசன் ஹாஜா நாயகம் அவர்கள் 537ஆம் ஆண்டு பிறந்தார்கள். 633 அல்ல, 537. ஃபி ஆமி யா மாஷூகி. 537ஆம் ஆண்டு ஹாஜா நாயகம் பிறந்தாங்க. ஹிஜ்ரி 537. குத்துபு நாயகம் 471ஆம் ஆண்டு பிறந்தாங்க. ஹிஜ்ரி 471ஆம் ஆண்டு குத்துபு நாயகம் பிறக்காங்க. 537ஆம் ஆண்டு ஹாஜா நாயகம் பிறக்காங்க. அப்போ எங்களுடைய ஹாஜா நாயகம் அவர்களும் அவுலியாக்களுடைய அரசர் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி 2 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். ஏன் ஹாஜா நாயகம் 96 வருடம் உலகத்திலே வாழ்ந்தார்கள், குத்துபு நாயகம் 91 வருடம் வாழ்ந்தார்கள். ஆக குத்துபு நாயகம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே ஹாஜா நாயகம் இளம் வாலிபனாக இருந்தார்கள். 2 பேரும் தரிசித்திருக்கிறார்கள். அதுக்கு வரலாறு உண்டு. இப்பொழுது விஷயத்துக்கு வாருங்கள். சரி, ஹாஜா நாயகம் 573ஆம் ஆண்டு ஹாஜா நாயகம் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். அப்பொழுது போட்டோ இருந்ததா? கமரா இருக்கவில்லை. அப்படியானால் எப்படி போட்டோ வந்தது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும்,
காஜா நாயகம் அவர்கள் அஜ்மீர் ஷரீஃபுக்கு வரும் பொழுது அஜ்மீர் ஷரீஃபை பத்துஹூரா என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பத்துஹூரா என்ற கொடுங்கோல் அரசன் காபிர் மஜூசி நெருப்பு வணங்கி அஜ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் காஜா நாயகம் எங்கே வருகிறாங்க? அஜ்மீருக்கு வருகிறார்கள். இந்த பத்தூரா என்ற அரசன் இருக்கின்றானே, இந்த அரசனுடைய தாய் ஒரு நுஜூமி, வானசாஸ்திரம் படித்தவள். அது மாத்திரமல்ல, அவள் ஒரு காஹினத்து, குறி சொல்லக்கூடியவள். 2 தன்மைகள் பெற்றவள். பத்ஹூரா என்ற அந்த அஜ்மீர் அரசனுடைய தாய் வானசாஸ்திரக்காரி, அதே நேரத்தில் குறி சொல்லக்கூடியவள். அவள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிவிடுவாள். அவள் ஒரு நாள் தன்னுடைய மகன் பத்ஹூராவை கூப்பிட்டு சொல்கிறார், மகனே, என் அருமை மகனே, உனது அரசாங்கம் வீழ்ச்சி அடைய போகிறது, உனது ஆட்சி கவுளப் போகிறதப்பா. காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி என்ற ஒரு மகான் முஸ்லிம்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியின்படி அஜ்மீரை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் வந்து நிச்சயமாக அஜ்மீரிலே வாழக்கூடிய அத்துணை மக்களையும் முஸ்லிம்களாக மாற்றப் போகிறார்கள், உனது ஆட்சி கவுளப் போகிறது என்று சொன்னால் அந்த குறிகாரி. இந்த நேரத்திலே பத்ஹூரா தாயை பார்த்து கேட்கிறான், என் தாயார் அவர்களே, அந்த காஜா மொய்னுத்தீன் என்பவனை அழித்தொழிக்க முடியாதா? அவனை கொன்றுவிட முடியாதா? அவனை அஜ்மீருக்கு வராமல் தடுக்க முடியாதா என்று கேட்கிறாள். இந்த நேரத்திலே அதாவது இந்த பத்ஹூரா அரசன் தாயை பார்த்து கேட்கிறான், தாயார் அவர்களே, அந்த காஜா என்பவரை கொன்றுவிட முடியாதா, அஜ்மீருக்கு வராமல் தடுக்க முடியாதா என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் தாய் சொல்கிறாள், முடியவே முடியாது. நீ அவருக்கு தலை வணங்குவதுதான் உன்னுடைய கடமை, அதை தவிர உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவரை தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமாக தீனுல் இஸ்லாத்துடைய கொடியை அவர் இந்த ஊரிலே ஏற்றப் போகிறார், உன்னால் தடுக்க முடியாது மகனே என்று அந்த பத்ஹூராவுடைய தாய் சொல்கிறார். இந்த நேரத்தில் பத்ஹூராவுக்கு கோபம் வருகிறது. எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தான் காஜா அவர்களுக்கு. காலப்போக்கில் உங்களுக்கு இந்த 10 நாளைக்குள் உலமாக்கள் உங்களுக்கு சொல்வார்கள். இந்த நேரத்தில் ஒரு நாள் கனவிலே இந்த பத்ஹூரா என்ற அரசனுடைய, அஜ்மீர் அரசனுடைய தாய் ஒரு கனவிலே அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அவர்களை பார்க்கிறார். காஜா நாயகம் தோன்றி சொல்கிறார்கள், ஏ பத்ஹூராவுடைய தாயே, இதோ என்னை பார், நான் தான் காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி. குபுரை உடைத்து தௌஹீதை நிலைநாட்ட நான் அஜ்மீருக்கு வரப்போகிறேன், உன் மகனை நீ எச்சரித்துக் கொள் என்று சொல்கிறார்கள். திடுக்கிட்டு முழிக்கிறாள் பத்ஹூராவுடைய தாய். தாய் காலையிலே தனது மகன் பத்ஹூராவை கூப்பிட்டு சொல்கிறாள், மகனே, இப்படி நான் கனவு கண்டேன், காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அவர்களை நான் கனவிலே பார்த்து விட்டேன் என்று. அந்த நேரத்திலே இந்த பத்ஹூராவுக்கு இன்னும் கோபம் அதிகப்படுகிறது. அவன் சொல்கிறான், அந்த காஜாவுடைய போட்டோவை நீ கனவிலே பார்த்தாயே, அந்த உருவத்தை எனக்கு வரைந்து தா என்று கேட்கிறான். அந்த பத்ஹூரா அரசனுடைய தாய் மிகவும் கெட்டிக்காரி, வானசாஸ்திரம் தெரிந்தவள், அதே நேரத்தில் குறி சொல்லக்கூடியவள், அதே நேரத்தில் ஆட் பண்ண தெரிந்தவள். அவள் படங்களை ஆட் பண்ணுவாள், படங்கள் வரையக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவள். இது அவனுக்கு தெரியும். பத்ஹூராவுக்கு தன் தாயை பற்றி தெரியும். தாயிடம் பத்ஹூரா சொல்கிறான், அந்த காஜாவுடைய போட்டோவை, புகைப்படத்தை, அவருடைய உருவத்தை வரைந்து தர வேண்டும் என்று சொல்கிறான். 4 படங்கள் வரைந்து கேட்கிறார். காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அவர்கள் அஜ்மீருக்கு வருவதற்கு முன்னாலேயே அவள் கனவிலே பார்த்தபடி அந்த பத்ஹூராவுடைய தாய் காஜாவுடைய புகைப்படத்தை, அவருடைய உருவத்தை 4 கடதாசுகளில் வரைந்து கொடுக்கிறார். 4 படங்கள் வரையப்படுகின்றன. அஜ்மீருடைய 4 மூலைகள்,
அஜ்மீருடைய 4 எல்லைகளிலும் இந்த பத்ஹூரா ஒவ்வொரு எல்லையிலும் ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்களை, பாதுகாப்பு அதிகாரிகளை தன்னுடைய படை பட்டாளங்களில் 1000 பேர் வீதம் அஜ்மீருடைய 4 திசையிலும் 4000 பேரை அவன் நிறுத்தி அந்த 4 திசைகளிலும் நிற்கக்கூடிய அந்த படை தளபதிகளுடைய 4 படை தளபதிகளுடைய கைகளிலும் ஒவ்வொரு தளபதிக்கும் ஒவ்வொரு போட்டோ கொடுக்கிறான். இதுதான் ஹாஜாவுடைய போட்டோ, ஹாஜாவுடைய புகைப்படம். இதுதான். இப்படியான இந்த உருவமுடைய, இந்த உருவத்துக்கு ஒற்ற ஒரு மனிதர் வருவாரையானால் அவரை உடனடியாக அவரை கொலை செய்து விடுங்கள் என்று கொடுக்கின்றார். ஹாஜா நாயகம் அஜ்மீருக்குள் வந்து விட்டார்கள். இவர்கள் இந்த 4000 படையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். கண்ணை தூங்கினாங்களா? இல்ல. திறந்தால் அவருடைய கண்கள் திறந்திருந்தன, ஆனால் தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகின்ற அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் தன்னுடைய வீட்டிலே படுத்திருக்கிறார்கள். காபிர்களுக்கு தெரிந்தது முஹம்மது இன்று இரவு வீட்டை விட்டும் கிளம்ப போகிறார் என்று காபிர்களுக்கு தெரிந்தது. சுத்தி நின்றார்கள் காபிர்கள், ஆயுதங்களோடு வாளை உருவியவர்களாக நின்றார்கள். الحمد لله